ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான மெத்தடில் இயற்கை காட்சி, அதாவது ஒரு சீனரி டிராயிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு பென்சிலை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பென்சிலை மட்டும் வச்சு எப்படி படம் வரைகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நார்மலான ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பென்சிலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடு வரைகிறோம். இப்போ அதுக்கு பேக் சைடில் இன்னொரு வீடு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்ம முன்னாடி வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வீடு அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வரைஞ்சிக்கிறோம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிற மாதிரி வரைகிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மரம் தான், ரொம்ப டீட்டெயிலாக பண்ணாமல் நான் ஒரு நார்மலான ஒரு மரம் வரைஞ்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து நம்ம ஒரு மலை வரைகிறோம், ஒரு மலைத்தொடர் வரைய போகிறோம். அதுக்காக நான் ஒரு ஸ்கேலை வச்சு அந்த மரத்துக்கு நடுவில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 3 மலை இருக்கிற மாதிரி நான் வரைய போகிறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கையாலே வரைஞ்சிடலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி வரையலாம். இப்போ அது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ட்ரை பண்ணுறோம். பட் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப செடிகள்லாம் அந்த இதாக இருக்கிற மாதிரி நம்ம நார்மலாக ஈஸியாக சின்ன சின்ன கர்வ், குட்டி குட்டி கர்வ் போட்டு அந்த ஒரு செடி இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறோம். அதுக்கு கீழே நம்ம ஒரு ஆறு ஓடுற மாதிரி காமிக்க போகிறோம். அதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன். அந்த 3 லைனையும் சின்னதாக ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஆறில் ஒரு சின்ன ஒரு படகு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படகு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஒரு இதில் கட்டி இருக்கிற மாதிரி நம்ம வரைகிறோம். இப்போ அவுட்லைன் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம ஷேடிங் கொடுக்குறது. இப்போ நான் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே பென்சில் தான் அந்த ஷேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒரு டார்க்கான பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு சின்ன டார்க்கான பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிங்க அப்படின்னா, அதே பென்சிலை கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிங்கன்னா டார்க்காக கிடைக்கும். அது கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிங்கன்னா லைட்டாக கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து நான் வரைகிறேன். இப்போ ஷேடிங்கில் என்ன அப்படின்னா, பாதி மட்டும் நம்ம ஷேட் பண்ணுறோம். ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணாமல் பாதி மட்டும் ஷேட் பண்ணுறோம். அந்த ஒரு கூரை, இப்போ நான் வீடோட கூரை வரைகிறேன் இல்லையா, அது அந்த எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் பாதி ஷேடிங் மட்டும் கொடுக்குறேன். இப்போ எல்லாத்துக்குமே அப்படி தான், ஜன்னல், கதவு எல்லாத்துக்குமே நான் பாதி மட்டும் நான் கலர் பண்ணுறேன். அடுத்து மரத்துக்கும் அப்படி, மரத்தோட கீழ்ப்பகுதி மட்டும் டார்க் சைடு மாதிரி நம்ம டார்க் சைடு கொடுக்குறோம். கீழ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறோம். மரத்தோட பேஸும் அப்படி தான். அடுத்து கீழே இருக்க செடிகளுக்கு கீழே மட்டும் ஷேடிங் கொடுக்குறோம். அடுத்த மலைத்தொடருக்கு வந்தோன்னா அதுக்கு மேலே ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நான் சின்னதாக சூரியன் இருக்க மாதிரி அதுலேருந்து ஒளிக்கதிர்கள்லாம் வர மாதிரி நான் சின்னதாக போட்டுக்கிறேன். இப்போ மலைத்தொடர்களுக்கு ஷேடிங் பண்ணுறோம். இப்போ சூரியன் படுறப்ப சூரியன் படுற இடத்துல நம்மளுக்கு வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அதோட ஆப்போசிட் சைடு, அதாவது பேக் சைடில் நம்மளுக்கு இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சூரியன் படுற இடம் நார்மலாகவும் வெளிச்சமாகவும், அதோட பேக் சைடு ஒரு ஷேடிங்காக சைடில் ஷேடிங் கொடுக்குறேன்னா. இப்போ அடுத்து 6க்கு வருவோம். 6ல் இப்போ படகுக்கு கீழே சின்னதாக ஷேடிங் கொடுக்குறேன். வீட்டுக்கு கீழே, அதுக்கப்புறம் 6க்கும் நான் ஷேடிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் பென்சிலை லைட்டாக சாய்ச்சி வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்த வேணாம். 6க்கு கொடுக்குறப்ப ரொம்ப அழுத்த தேவையில்லை. லைட்டாக சாய்ச்சி வச்சு கீழே லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும், அந்த எஃபெக்ட் வந்துடும். இப்போ நீங்கள் இதோடய கூட விட்டுடலாம். இப்போ இது கூட பார்க்க அழகாக இருக்கும். பட் நான் இதுக்கு மேற்கொண்டு அடுத்த ஒரு ஸ்டேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ப்ரஷ் இருந்தது. அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் ஷேடிங் கொடுக்குறேன். பிளெண்ட் பண்ணுறோம். நம்ம ஷேட் பண்ணோம் இல்லையா, அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணுறோம். இதுக்கு உங்களுக்கு ப்ரஷ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள்
நம்ம ஏர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏர்பட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த நார்மலாக ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, A4 ஷீட் ஒயிட் பேப்பர், அது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்துட்டு சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக வரைகிற மாதிரி, ஸ்கூல் குழந்தைங்க கூட ஈஸியாக வரைகிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு இயற்கை காட்சி. இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக எல்லாராலையும் வரைய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.